இணைந்து வாசிக்கும்படியாக வேதத்தை எடுத்துக்கொள்ளுமா? ஆகஸ்ட் மந்த் ப்ராமிஸ் வேர்ட், புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 41 verses 9. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தை வாக்குத்தத்த செய்தியாக இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? சபையாக சேர்ந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அது 9. நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். மறுபடியும் படிக்கலாமா? நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். மாதத்தின் வாக்குத்தத்தம் நிறைவேற தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்த செய்தி கால்களின் மொழிப்படி கர்த்தருடைய வார்த்தை கடந்து சொல்லுமா? தகப்பனே, காலவேளைக்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலும் எங்கள் மத்தியில் குலாவி ஆசீர்வாதி எங்களை நினைத்து அனலாக்கி அபிஷேகித்தமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த மாத வாக்குத்தத்த செய்தியின்படி கர்த்தர் எங்கள் சபைக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்திற்கும் விசுவாசப்படைகள் வாழ்க்கைக்கும் போதுமானது செய்தியாய் காணப்பட உதவி செய்யும். தொடர்ந்து நீர் பேசி நாங்கள் கேட்கணும். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்மையான கர்த்தருடைய ஜனமே, ஏசாயா 41:9 நான் பார்க்கும்போது, நான் பூமியின் கடையாந்தரங்கள் இருந்து உன்னை எடுத்து, இந்த பூமியின் எண்டு யாருக்காவது தெரியுமா? இந்த பூமியினுடைய முடிவு எங்க போய் முடியுது? அல்லது வானத்தின் முடிவு எங்க போய் முடியுது யாருக்காவது தெரியுமா? அல்லது சமுத்திரத்தின் முடிவு எங்க போய் முடியுது தெரியுமா? ஒரு முறை நான் சமுத்திரத்தில் அந்த அலை பொங்கி வருகிற இடத்தில் சமுத்திர கரை என்று பார்க்கும்போது என்னுடைய கண்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, தூரத்துல பார்க்கும்போது மேகமும் சமுத்திரமும் ஒட்டி இருக்கிறது போல இருக்குது. அப்ப யோசிக்கிறேன், இதனுடைய முடிவு, இதனுடைய கடை முடிவு, கடையாந்தரம் எங்க இருக்கும், எண்டு எங்க இருக்கும், லாஸ்ட் எங்க இருக்குன்னு யோசிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எங்க இருக்குன்னு ஆண்டவர் மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் தவிர இதனுடைய முடிவு யாருக்குமே தெரியாது. ஒரு முறை ஒரு விஞ்ஞானி ஒருவர் சமுத்திரத்தின் வாயிலாக அவர் கப்பலில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது கப்பலின் வழி நோக்கி சென்று ஒரு இடத்தை போய் என்ன பண்ணாரு, சேர்ந்தார். அந்த இடத்தை போய் சேரும்போது அந்த இடத்தை அதுக்கு ஒரு பெயர் வைத்து, இன்று முதல் இந்த பெயரினால் இந்த நாடு என்று சொல்லி அழைக்கப்படும் என்று வரைபட மேப்பில் என்ன செய்தார், இதற்கு பெயர் என்று சொல்லி வைத்தார். அதுக்கு பெயராயிற்று. அதுதான் அமெரிக்கா தேசம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சயின்டிஸ்ட் பேர் எனக்கு கொலம்பஸ். அல்லேலூயா. அது மாதிரி அவராவது ஒரு நாட்டின் பெயரை நாட்டை கண்டுபிடித்தார். ஆனால் இந்த பூமியின் கடையாந்தரம் எங்கே என்று சொல்லி அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாட்டை கண்டுபிடிக்க தெரிந்தவருக்கு பூமியின் கடையாந்தரம் எங்கு போய் அதனுடைய முனை முடிகிறது என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என்னை எங்கிருந்து கொண்டு வந்தார்? ஆண்டவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை கொண்டு வந்தார். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூமியின் கடையாந்தரங்களை உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்றான், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. நீ என் தாசன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எஜமானின் வேலைக்காரன் என்று அர்த்தம். யாருடைய வேலைக்காரன்? எத்தனை பேர் சந்தோஷமா இயேசு எஜமானின் வேலைக்காரன் நான் அப்படின்னு சொல்றது சந்தோஷப்படுறேன்னு சொல்லுவாங்க? எத்தனை பேர்? அல்லேலூயா. எத்தனை சொல்றேன்? என் எஜமான் பேர் என்ன? நம்ம எஜமான் பேர் என்ன? இயேசு. அல்லேலூயா. அவருடைய வேலைக்காரன் சொல்றதுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நிறைய நேரங்களில் நம்ம விசேஷங்களுக்கு போகும்போது, அப்பா நீ போய் சர்ச்சில் சேர்ந்துட்டியாமே அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணுறோம், வெட்கப்படுறோம். இங்கே வந்து கிண்டல் பண்ணுறானே, இங்கே வந்து கேலி செய்கிறானேன்னு சொல்லி நம்ம வெட்கப்படுறோம். தேவஜனமே,
ஆண்டோடைய பிள்ளை என்பதற்கும் ஊழியக்காரன் என்று சொல்வதற்கும் அவன் வெட்கப்படவே கூடாது. ஆண்டவர்கள் அறிவியை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீ என் தாசன். தாசன் என்றால் என்னன்னா எஜமானின் வேலைக்காரன் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, யசூரன் என்கிற பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யசூரன் என்றால் தாசன் என்று அர்த்தம். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில நீங்கள் நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவருக்கு நீங்களும் நான் வேலைக்காரன். இயேசு எஜமானுக்கு நீங்களும் நானும் என்னவா இருக்கணுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு சொல்ற வார்த்தை என்ன? நீங்களும் நானும் வேலைக்காரனா அல்லது ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அறிவியை சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் நம்மளோடு சொல்ற வார்த்தை என்ன? நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எத்தனை நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நாம் நடந்துக்கிறோம். எத்தனை நேரங்கள் அவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிடும். எத்தனை முறை நம்ம ஆண்டவர் கோபப்படுத்துகிற காரியம் நம்ம செய்யணும். வேதத்தை மறக்கணும், சபத்தை மறக்கணும், தேவனை மறக்கணும். எவ்வளவோ ஆண்டவருடைய மனசை புண்படும்படியாக நம்ம என்ன பண்றோம்? செஞ்சிடும் இல்லையா? ஆனாலும் கர்த்தர் நம்மளை வெறுக்கல. பார்த்தீங்களா? அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தார் எத்தனையோ நேரங்களில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் மனமடிபடிப்படி சில வார்த்தைகளை பேசி விடுகிறார்கள். அப்படி பேசி விடும்போது நாம் என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிடும். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இது மாதிரி பண்ணிட்டாங்களே, நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போகிறோம். ஒரு முறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வாலிப தம்பி எண்ணூர் பகுதியிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ப்ரேயர் பண்ண சொன்னான். ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் அவன் சொன்னான், ஆனால் நான் சர்ச்சில் வந்தால் நான் தங்கத்துக்கு இடம் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டான். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஏன்பா அப்படின்னு கேட்டான். அவன் சொல்கிறான், என் அப்பா என்னன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாய் எனக்கு ஊட்டுவார். ஒரு வாய் எனக்கு ஊட்டாமல் அவர் சாப்பிட மாட்டார். அப்படி ஒரு பழக்கம் உடையவர். ஆனால் ஒரு செல்ஃபோன் வாங்கினேன்னு அவருக்கு பிடிக்கல. அதுவும் அவர்கிட்ட நான் கேட்டால் அவர் எனக்கு வாங்கி தரல. நான் என் சொந்த முயற்சியில் வாங்கிட்டேன். வாங்கினதும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கல, வேண்டாம் வேண்டாம் நான் சொல்லி 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 பார்த்தேன், அப்போ நீ கேட்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு தெரியுமா? உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல, உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பு வருது, போயிட்டு வீட்டை விட்டு போயிடு என்னது. என்னுடைய அப்பாவுடைய வாயில முதல் முறையாக அந்த வார்த்தை வந்துச்சுன்னு. நான் தான் அவர் கஷ்டப்படுத்தினேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அவனை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது தாங்க முடியல. நான் இப்போ என்னுடைய வீட்டு படிக்கட்டு கீழே நிற்கிறேன், நான் அங்கே வரட்டுமா, திருவள்ளவாய் வரட்டுமான்னு சொல்லி அந்த தம்பி எனக்கு ஃபோன் மூலமாக கேட்டேன். அருமையான தேவச்சனமே, சில நேரங்கள் நம்முடைய வீட்டார், நம்முடைய குடும்பத்தார், நம்மோடு இருக்கிறவங்க இந்த வார்த்தையை சொன்னாலும், ஆனால் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மாத்திரமே முகம் சுளிக்காம என்ன சொல்றாரு? நான் உன்னை வெறுக்கலை. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் உன்னை வெறுக்கலை. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நம்முடைய மனதை புண்படுத்தக்கூடிய சில நேரங்கள் ஏற்படும். நான் எவ்வளவோ விரும்பினேன், ஆனால் அந்த அளவு வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை வருதுன்னு சொல்லும்போது அப்படி ஆண்டவர் சொல்லுங்க, நான் உன்னை வெறுக்கவில்லை. ஆண்டவர் அழியை சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனை சகோதரியை கர்த்தருக்கு சொல்கிறோம். அப்படியே ஆண்டவர் இப்படி பார்த்து சொல்ற, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் எல்லா சூழலும் எந்த நிலைமையிலும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆற்றுகிறவராய், நம்மை தேற்றுகிறவராய், நம்மை சீர்படுத்துகிறவராய், ஸ்திரப்படுத்துகிறவராய், நமக்கு ஆலோசனை தருகிற தெய்வமாக இருக்கிறார். கைதிகள் அலையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்துல தாசன் சொல்லி பெயர் பெற்றவர்களை குறித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோமா? என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7-8. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில்
எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று எங்க சாட்சி வருகிறத நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அப்ப வேதத்துல தாசன் என்று பெயர் பெற்றவர்களை குறித்து நான் பார்க்கும்போது அங்கே ஒரு சாட்சியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசையை குறித்து கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி அவன் சாட்சி பெறுகிறார். இந்த காலங்களில் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ என் தாசன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மோசே குறித்த ஒரு சாட்சி என்ன பாருங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நம்மளுக்கு தெரிவிச்சிருந்தேன். ஆசரிப்பு கூடாரம் அந்த நாட்கள்ல ஊழியக்காரர்கள் மட்டும்தான் சர்ச்சில் இருக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கணும். விசுவாசிகள்லாம் வந்தா அவங்களுக்கு சர்ச்சுக்குள்ள இடம் கிடையாது. அவங்க எங்க இருக்கணும் தெரியுமா? சர்ச்சுக்கு வாசலுக்கு வெளியே தான் இருக்கணும். வெளியே இருந்துதான் அவங்க சேவிச்சுக்கணும், தொழுது கொள்ளணும், ஆண்டவர்களை நோக்கி முறையிடணும், ஜெபிக்கணும். எதுவாக இருந்தாலும் அவங்க சர்ச்சுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே தான், உள்ள கிடையாது, நாட் அல்லவு. ஆனா ஆசரிப்பு கூடாரமே 3 பிரிவாக இருக்குது. உள்ளேயே ஒவ்வொரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. முதலாவது இடத்துக்கு பேர் பிரகாரம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. அப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரம் மகா பிரதான ஆசாரியர் போயிட்டு வருவார். அது 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி அவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுவார்? அந்த உடன்படிக்கை முன்பாக நின்று ஆண்டவரை ஆராதித்து கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு அவர் வெளியே வரணும். ஒருவேளை அந்த மகா பிரதான ஆசாரியன் பரிசுத்தமா இல்லைன்னா பணமா தான் வெளியே வருவார், உயிரோடு வரமாட்டார். ஆனால் மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல மோசே தினந்தோறும் போய் வருவானா. கைதிவர்களையே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு? என் வீட்டில் அவன் உண்மை உள்ளவன். இவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வரத்துக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வாங்க. ஆனா மோசே அப்படி இல்லை, அவன் எப்போதும் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அல்லேலூயா. என்னுடைய வீட்டுல பிரவேசிக்கிறதுக்கு அவன் எப்போதும் தகுதி உடையவனாக இருக்கிறான், ஆயத்தமுடையவனாக இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் தான் என் வீட்டில் அவன் எங்க உண்மை உள்ளவன். கை தூக்கி ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்க மட்டும் கை தூக்கி ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழித்திருங்கள், அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைகிறது. அந்த சகோதரனே சகோதரி, இந்த கால வேளையில கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார். அப்ப சாட்சி என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தாசர்கள்லாம் எப்படி பண்ணல இருக்கிறாங்கன்னா ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. மோசேயை போல உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு தாசர்களா இருந்தா உனக்கும் எனக்கு ஒரு சாட்சி இருக்கும். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தாசனா இருப்போமானால் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கும். பைபிள்ல சில தாசர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் குறித்து நீ நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல 3 நபர்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து தாசர்கள், தாசன், என் தாசன், என் தாசன், என் தாசன், என் தாசன் ஆகிய அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அது யாருன்னா, முதலாவது இடத்துல மோசே இருக்கிறார், 2வது இடத்துல தாவீது இருக்கிறார், 3வது இடத்துல யாக்கோபு இருக்கிறார். கைதிவர் அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையான தேவ ஜனமே, அப்ப 2வது இடத்துல தாவீது இருக்கிறார். சரி, இதுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு இப்ப அடுத்த தாசன் கொடுத்து பார்க்க போறோம். மோசேயின் தாசன் கர்த்தர் சொன்னார் இல்லையா? அடுத்த ஒரு தாசனை தியானிக்கலாமா? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், அது 5ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 32 verses 5. எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டு என்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகி உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகி யாக்கோபுக்கு சொல்ல சொன்னான். உம்முடைய தாசனாகி யாக்கோபுக்கு சொல்ல சொன்னான். கவனிக்கணும் அருமையான தேவ ஜனமே, இங்க யாக்கோபு என்ன பண்றாரு? எருதுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாருன்னா அவங்க அண்ணன் ஏசாவுக்காக கொடுத்து அனுப்புறாரு. ஏன்னா ஏசாவுக்கு யாக்கோபுக்கு ஒரு முன்பகை இருக்குது, ஒரு விரோதம் இருக்குது. யாக்கோபு தான் சொந்த தேசத்துக்கு வரும்போது ஏசா தன்னை கொலை செஞ்சிடுவானோன்னு பயத்துல என்ன பண்றாரு? யாக்கோபு இந்த வெகுமதிகளாம் முன்னாடி கொடுத்து அனுப்புனதும் இல்லாம என்ன சொல்றாரு? உம்முடைய தாசனாகிய யாக்கோபுன்னு சொல்றாரு. கவனிக்கிறீங்க, இதுல ஒரு விஷயம் என்ன? யாக்கோபு பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு தாசன்ற வார்த்தை பயன்படுத்திட்டார். இந்த நாளில் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும்
மனுஷனுக்கு தாசனா இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு தாசனாக இருக்கணும். ஆண்டவருக்கு அலையிலேயே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வைக்கு ஊழியம் செய்யணும் இருக்க கூடாம உண்மையா ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை பிரியப்படுத்துற ஊழியம் இல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியம். ஆண்டவருக்கு அலையிலேயே சொல்லுங்க. வேலைக்காரனா ஊழியக்காரனா நீங்களும் நானும் தாசனா இருந்தா தேவனுக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனா நீங்கள் நானும் மாற வேண்டும். இந்த யாக்கோபு சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? சகோதரன் ஏசாவை பார்த்து சொல்லும் போது உம்முடைய தாசனாக யாக்கோபு. இந்த நாட்களில இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுக்கு தான் தாசனா இருக்கிறார். அநேகர் சில வலையில விழுந்து சிக்கி மாட்டிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன பண்ணிடுறாங்க? மனுஷருக்கு தாசர்களாக மாறி விடுகிறார்கள். அப்பொழுது சில விரும்பத்தக்க நபர்கள் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், ஆனா விரும்பத்தக்க நபர் என்ன பண்ணுவாங்க? எத்தனை மணிக்கு என்ன பண்ணோம்? கரெக்டா ஸ்டாப்பிங் ஆன வந்து நிக்கணும். அல்லேலூயா. அவர் பல் வளர்க்கிறாரோ இல்லையோ தெரியல, ஆனா விரும்பப்படத்தக்கவருக்கு இவர் தாசனாயிட்டார். அதனால என்ன செய்வாருன்னா அவர் சொன்ன டைமுக்கு முன்னாடி வந்து ஆச்சரியாக நிற்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு போனோம்னா ரெடியாக வருவார். இன்னைக்கு இது வேணும்னா செய்வார். காரணம் என்னன்னா அவர் வந்து மனுஷனுக்கு தாசனா இருக்கிறார். அப்படி மனுஷனுக்கு தாசனா இருக்கும்போது அது ஒரு மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். சில பேர்கள் வந்து பாவத்துக்கு தாசர்களா இருக்கிறார், பாவ வாழ்க்கைக்கு தாசர்களாக இருக்கிறார்கள். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியாதபடி பாவ வல்லமையில கட்டப்பட்ட தாசர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பிசாசின் அடிமைத்தன வாழ்க்கைக்கு தாசர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களால் வெளியே வரவே முடியல. அந்த சிந்தைகளிலே அந்த எண்ணங்களிலே அவர்கள் மூழ்கி போயிருக்கிறார்கள். அவைகளிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு அவர்கள் விருப்பமற்றவர்களாக பிசாசின் அடிமைத்தனத்திற்கு அவர்கள் தாசர்களாக இருக்கிறார்கள். இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் யாருக்கு தாசர்கள்? கைதிபர் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் யாருக்கு தாசர்கள்? ஆண்டவருக்கு தாசர்களாக இருக்கணும். ஆமென். இயேசுவுக்கு தாசர்களாக இருக்கணும். அவருடைய தாசர். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நம்பர்ஸ் 14 verses 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடியால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஆமென். தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி பார்த்தீங்களா? கர்த்தர் இப்ப காலேபை பார்த்து என்ன சொல்றாரு? என்னுடைய தாசனாகிய காலேப் எப்பேற்பட்டவன்? வேறே ஆவி உடையவனா இருக்கிறான். அவன் போய் வந்த தேசத்துக்கு சேர பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். இப்படி அடையாளம் என்ன? எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் மோசையும் ஆரோனையும் கொண்டு என்ன பண்றாரு? ஜனங்களை வெளியே கொண்டு வர. அப்படி வெளியே கொண்டு வரும்போது ஆரோனும் பாதியில் இறந்துடுறாரு. ஏன்? மோசை கூட கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ணல, பிரவேசிக்கல. எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே வழியில செத்துட்டாங்க. எல்லாருமே எடுத்துட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் தான் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கானான் தேசத்துக்கு போனாங்க. கைதிபர் அலையிலே சொல்லுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் யோசுவாவும் காலேபும் மாத்திரம் தான் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவங்க 2 பேர் மாத்திரம் தான் கானான் தேசத்தை சுதந்திரத்துக்கு போறாங்க. கைதிபர் சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான விஷயத்துக்கு வர இப்ப கர்த்தர் காலேபை குறித்து என்ன சொல்றாருன்னா, காலேப் வேறே ஆவி உடையவனா இருக்கிறான். அவன் போய் வந்த தேசத்துக்கு அவனை சேர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப சாட்சி தாசன் என்று சொல்லுகிற இடத்துல ஒரு சாட்சி வெளிப்படுது பாருங்க. உங்களையும் என்னையும் குறித்த கர்த்தர் என்ன சாட்சி வச்சிருக்கிறார்? அப்படிப்பட்ட ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். You are my child of God. அல்லேலூயா. இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் அங்க வாக்கு கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். நன்மையான தேவ ஜனமே, காலேபு கொடுத்த நல்ல சாட்சி பாருங்க. என்ன சாட்சி தெரியுமா? மோசே யோசுவாவையும் காலேபையும் இஸ்ரவேல்ல ஒரு சிலரை என்ன பண்றாரு? கானான் தேசத்தை வேறு பார்க்கும்படி அனுப்பி வைக்கிறார். அப்படி வேறு பார்க்கும்படி அனுப்பி வைக்கப்பட்ட போது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள், பரவசம் அடைந்தார்கள்.
அது மாத்தது இல்லாம இன்னொரு விஷயத்த பார்த்தாங்க. எதை பார்த்தாங்கன்னா ராட்சத பிறவிகளை பார்க்கிறாங்க. ராட்சத பிறவியை பார்த்தாங்க, எதையும் பார்த்தாங்க. இப்ப அங்கிருந்து கானான் தேசத்திலிருந்து மோசே அனுப்பி வச்ச அந்த இடத்துக்கு வராங்க. மோசே, நீங்க சொன்ன மாதிரி போய் பார்த்தோம், கானான் தேசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாலும் தேனும் ஓடுகிற செல்வ செழிப்புள்ள ஒரு தேசமா இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கு மக்களே இல்லை, அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்குதுன்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யோசுவாவும் காலையில் தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. உடனே கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜனங்களுக்குள்ள போய் சொல்றாங்க, நாங்க ராட்சத பிறவிகளை பார்த்தோம், நாம அங்க போனோம்னா அந்த ராட்சத பிறவிகள் நம்மளை என்ன செஞ்சிடுவாங்க? கொண்டுடுவாங்க, நசுக்கிடுவாங்க. அல்லேலூயா. நாம் அங்க போக முடியாதுன்னு ஜனங்களுக்குள்ள ஒரு மனமடிப்பை ஏற்படுத்தினார். அப்போ அந்த நேரத்துல காலையில் தான் பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்று போயிட்டு. அல்லேலூயா. காலையில் அருமையான சகோதரி சகோதரி, விசுவாசத்தோடு காலையில் பேசினார். உன் வாழ்க்கையில சில நெகட்டிவ் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், அது உனக்கு பாசிட்டிவா இல்லாம போயிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரியான ஒரு சம்பவம், எதிர்மறையான ஒரு சம்பவம் நடந்துச்சு, நினைச்சு பார்க்க கூடாத சில காரியங்கள் நடந்துச்சு, எதிர்பார்க்க கூடாத சில சம்பவங்கள் நடந்துச்சு. ஏன் எனக்கு நடக்கணும், எதுக்காக எனக்கு நடக்கணும், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற எண்ணங்கள் உனக்கு ஏற்பட்டிருக்கலாம். நல்லா கவனிக்கணும். நீ விசுவாச சிந்தைக்குள்ளவா? கைதிக்கு வெளியே சொல்லுங்க. அந்த அவிசுவாச சிந்தையை விட்டு வெளியே கர்த்தர் இந்த கால வேளையில அவைகளில் உன்னை விடுதலையாக்கி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த கால வேளையில் நீங்கள் நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை வேறே ஆவி உடையவனா இருந்தபடியினால கர்த்தரோட வாக்கு கொடுக்கிறார். காலே பிரைஸ் தி லார்ட், என் தாசன் போய் வந்த தேசத்துக்கு அவனை சேரப்படுறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட பேச்சு பேசணும் யோசிச்சு பாருங்க. அநேகர் கலக்கம் அடையத்தக்க வார்த்தைகளை பேசுவாங்க, அவிசுவாசத்துக்குரிய வார்த்தை பேசுவாங்க. ஆனா விசுவாசமா பேசக்கூடிய ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அநேகர் மனசை குத்தி ரணப்படுத்தி வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனா ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அந்த ஒரு சிலர்ல நீங்களா இருப்பீங்களா? காலை வேறே ஆவி உடையவர். ஆமென். கூட வந்தவங்க கலக ஆவி உடையவர்கள், ஆனால் காலை மாத்திரம் வேறே ஆவி உடையவனாக இருந்தான். அந்த சாட்சி இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்களுக்கு எனக்கு வேண்டும். கைதிகளை சொல்லுங்க. அல்லேலூயா. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Chronicles chapter 32 verses 16. ஆமென். அன்பான தேவ ஜனமே, நீங்க எசேக்கியாவை குறித்து நான் பார்க்கிறோம். நீங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஸ்தோத்திரம் 32:16 தெளிவாக கர்த்தருடைய திரும்ப படிங்க. தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் அதிகமாய் பேசினார். நல்லா கவனிச்சு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியாவை குறித்து ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அவருடைய தாசனாகிய எசேக்கியா, எசேக்கியாவும் ஆண்டவருடைய தாசன் என்று பெயர் பெறுகிறார், சாட்சி பெறுகிறார். காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீது நாட்களில் இருந்து ராஜாக்கள் அரசாண்ட காலத்துல தாவீதை போல கர்த்தருடைய வழியை பின்பற்றினவன் என்று சொல்லி சாட்சி பெற்றவன் தாவீதுக்கு அடுத்து இந்த எசேக்கியா மாத்திரம் தான். கைதிக்கு வழியை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா வம்ச வரலாறு வரும். அதுக்கப்புறம் தாவீதுடைய பேரு கீழே தாவீதுக்கு பிறந்தவன் சாலமோன், சாலமோனுக்கு பிறந்தவன் எரேமியா, இப்படி ஒவ்வொருத்தர் பேரா வரிசையில் வந்து நேருக்கும். அந்த வரிசையில் ஏதோ பல நூற்றாண்டுகளுக்கு பல 100 வருஷங்களுக்கு பிறகுதான் எசேக்கியா பிறக்கிறார். எசேக்கியாவுக்கு தகப்பன் தாவீது அல்ல, அவருடைய முப்பாட்டன் மேல முப்பாட்டனா இருப்பார் நான் நினைக்கிறேன் தாவீது. ஆனால் வேதம் எசேக்கியாவை குறித்து சொல்லும் போது 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் படிப்போமா? எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான்.
அவனுடைய தாயின் பேர் அபியால். முக்கியமான வார்த்தை கவனிச்சிங்களா? அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் செம்மையானதை செய்தான். இந்த 29 அதிகாரத்தில் மீட்டோட்கார் ஃபுல்லா படிச்சீங்கன்னா எசேக்கியா கர்த்தருக்கு எப்படி பிரியமானதை செஞ்சான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எசேக்கியாவுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாருன்னா, தாவீதுக்கு சொன்ன அந்த வார்த்தையை, அந்த ரெஸ்பெக்டேஷனை, அந்த ஆனரபிள, அந்த மிகமைப்படுத்தக்கூடிய வார்த்தையை எசேக்கியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதுக்கு சொன்ன அதே வார்த்தையை என் தாசனாகிய எசேக்கியா, அவருடைய தாசனாகிய எசேக்கியா. கைதிகளை சொல்லுங்க. பருமையான தேவச்சனமே, இந்த காலவெளியில நீங்களும் நானும் ஆண்டவர் தாசர்களா இருக்கும். தாவீது வழிகளில் பின்பற்றினவன் எசேக்கியா என்று சொல்லி எசேக்கியா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவும் ஆண்டவருக்கு பிரியமானது ரொம்ப செஞ்சார். இன்றைக்கு நீங்கள் நானும் அவருடைய தாசனா இருந்தா நீங்கள் நானும் அவருக்கு பிரியமானதை செய்யணுமா? கைதி குரலிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருக்கு தாசனா இருக்கிறவங்க அவர் பதிலுக்கு நம்மளை என்ன பண்ணுவாரு தெரியுமா? பேர் சொல்லி கூப்பிடுவார். அவருக்கு தாசனா இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பேர் சொல்லி கூப்பிடுவார். வாசித்து பாருங்க, ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து முறித்து கொடுப்பேன். நல்லது தெரிஞ்சு வச்சுங்க. நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரிந்தேன். கைதி குரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். பன்னிரண்டு தேவ ஜனமே வாசிக்கிறோம் நம்ம வேதத்துல. ஆண்டவருக்கு யார் யாருன்னா தாசர்களா மாறுறாங்களோ அவங்களுடைய பெயர் சொல்லி கர்த்தர் அடிக்கடி கூப்பிடுவார். கைதி குரலிலே சொல்லுங்க. பெயர் சொல்லி கூப்பிடுறது தேவன். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பேர் சொல்லி கூப்பிடுவார். பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்களாம் கை தூக்கும் பார்க்கலாம். உங்க வகுப்பறையில உங்க ஆசிரியரோ அல்லது ஆசிரியையோ அடிக்கடி பெயர் சொல்லி கூப்பிடுகிற அட்டவணையில வரிசையில உங்க பெயர் இருக்குமா? உங்களுக்கு ஞாபகம் வருதா? உங்க ஆசிரியரோ அல்ல ஆசிரியையோ அடிக்கடி உங்க பெயரை சொல்லி உபயோகப்படுத்துவாங்களா? பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களா? அப்படி கூப்பிடுறாங்கன்னா ஒண்ணு நீங்க குட் கேரக்டர் இருக்கணும், இல்லைன்னா பேட் கேரக்டர். அல்லேலூயா. குட் கேரக்டர்னா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுவாங்க. இந்த வேலை செய்யுமா, அந்த வேலை செய்ப்பா அப்படின்னு கூப்பிட்டு உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நான் கிளாஸ்ல படிக்கிறோம், இந்த மதிப்பெண் எடுக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். பேட் கேரக்டர் இருக்கிறவங்க பேர் கூட நல்லா தெரியும். ஒஸ்ட் ஃபெல்லோ. மழை பெஞ்ச மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வருவான். அல்லேலூயா. எது மேல மழை பெஞ்ச மாதிரி? மழை பெஞ்ச மாதிரி என்ன பண்ணுவான்? அப்படியே அந்த பாட புத்தகத்துல துணி மூட்டை சுமக்கிற மாதிரி, பொதி மூட்டை சுமக்கிற மாதிரி சந்துட்டு உள்ள வருவான். வேஸ்ட் இவன், பெஸ்ட் ஃபெல்லோ, பஃபோன்னு கூட சொல்லிடுவான். ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம். இருக்கட்டும். எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த ஆசிரியர் அல்லது ஆசிரியை உங்க பேரை ரிப்பீட்டடா தொடர்ந்து கூப்பிடும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். பார்த்தீங்களா? என் டீச்சர் எப்பவுமே சொல்லி கூப்பிடுவாங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. மனசுல ஒரு ஆசை வருப்பாங்க. அது மாதிரி தான் ஆண்டவரும் அடிக்கடி உன் பேரை சொல்லி சந்தோஷத்தோடு கூப்பிடுவார். ஆண்டவர் நிலையிலே சொல்லுங்க. அவருக்கு தாசரா இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்றாரா? பேர் சொல்லி கூப்பிடுவார். என்ன சொல்லி கூப்பிடுவார் தெரியுமா? நீ என் தாசன். அல்லேலூயா. பிரகாசிக்கிற நட்சத்திரமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் ஷைன் ஸ்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. சியோனே, எருசலேமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவாரு? பேசுவார், நம்மோடு பேசுவார். இப்படி இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோர் அலையிலே சொல்லுங்க. அந்த அனுபவத்தை விட்டு நம்ம ஒருபோதும் நீசிட்டு விடாது. அடந்து போகக்கூடாது, இழந்து போனால் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அளவற்ற அபிஷேகத்தில் இறங்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கும் ஆண்டுக்கும் ஒரு ஏற்படுகிற அந்த ஐக்கிய தொடர்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நறுமணம் வாசனை வீசும். பல நேரங்களில் நான் கண் திறந்து பார்ப்பேன். யாராவது ஆள் வந்திருக்கிறாங்களா, ஸ்ப்ரே அடிச்சு வந்துருக்கிறாங்களா, மறுபடியும் கண்ணை மூடும்போது அந்த நறுமண வாசனை
என்னுடைய முகத்தை விட்டு அது தூரம் போக முடியாத ஒரு இன்பமாக இருக்கும். இந்த காலைவெளியில் அருமையான சகோதரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஐக்கியத்தை வச்சிருப்பார். அந்த அனுபவத்தை விட்டு நீங்க வெளியே போகவே கூட. கைக்கு அழியிலே சொல்லுங்க, பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தலைமை சபையில எனக்கு ஒரு வாலிபனை குறித்து தெரியும். அந்த தலைமை சபையில பணிவிட ஊழியம் செய்யற நாட்கள்ல சாதையோடைய காலத்துல, அப்போ சாதையை எல்லா பணிவிட ஊழியம் செய்யற தம்பிகள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்குன்னு ஒரு பையனை மாத்திரம், ஒரு வாலிபனை மாத்திரம் அடிக்கடி பேர் சொல்லி கூப்பிடுவார். அவன் தான் என்ன பண்ணுவான்னா, அவருடைய ரூமை சுத்தம் பண்றது, அவருடைய துணியை துவைக்கிறது, அவருக்கு காலை பிடித்து விடுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு உண்டான பணிவிடை எல்லாத்தையும் அவன் செய்வான். அதனால அது எப்பவுமே அவர் என்ன பண்ணுவார்னா, அவனுடைய பேரை மாத்திரம் அடிக்கடி கூப்பிடுவார். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குறிப்பிட்ட சில பேருடைய பெயர்களை மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், திரும்ப திரும்ப கூப்பிடுவார். அது அந்த இடத்துல நீங்களும் நானும் வரணும். ஆமென். என் பேர் ஆண்டவர் கூப்பிடணும், என் பேர் கர்த்தர் அழைக்கணும். இந்த எண்ணத்துல நாம வரணும். கைதி ரலிலே சொல்லுங்க. பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் நம்மை தாசனாக அமைத்து வைத்திருக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் அது 8ஆம் வசனம். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 1 verses 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்ற ஆண்டவர் அருகே சொல்லி பார்க்கலாம். தேவஜனமே, யோபு குறித்து ஒரு சாட்சியை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்தாயோ. அந்த வாசிச்ச வசனத்துல எது சாட்சியான வார்த்தை கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல முக்கியமான ஒரு சாட்சி என்ன தெரியுமா? யோபு குறித்து சொல்லும் போது அவன் வீட்டுல, அவன் குடும்பத்துல, அவன் ஊர்லன்னு சொல்லாம கர்த்தர் என்ன பண்ண, பூமியில் ஒருவனும் இல்லை. கைது அழியிலே சொல்லுங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்களாம் கைது அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் அவனை மாதிரி ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்ப அவன் எந்த அளவுக்கு சாட்சி பண்ண இருக்கிறான்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆகிய அவன மாதிரி பூமியில ஒருவனுமே கிடையாது. கைதிகளே சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வீட்டார் உன்னை பத்தி சாட்சி சொல்லலாம், உன் குடும்பத்தார் சொல்லலாம், உன் ஊர்ல இருக்கிறவங்க சொல்லலாம், அல்லது உன் பேர் உன் கிராமத்துல தெரியலாம், அல்லது மாவட்ட அளவுக்கு உன் பேர் தெரியல, மாநில அளவுக்கு தெரியல, அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ வசிக்கிற உன் தேசத்தில் உன் பேர் தெரியல. ஆனா யோபு குறித்து சொல்லப்படும் போது பூமி முழுவதும் அவன் பேர் சாட்சியாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அருகே சொல்லுங்க. அதனால கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? அவன மாதிரி பூமியில ஒருவனும் கிடையாது. அல்லேலூயா. அதுதான் சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சி நம்ம கொண்டா. என்ன மாதிரி ஒரு டெரரிஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லது என்ன மாதிரி ஒரு அக்யூஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலை நிமிருங்க. ஏன் குடிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. நீங்க ஒரு டெஸ்டமனி பர்சன், ஒரு சாட்சி ஜீவி செய்கிற நபர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு கொடுத்து அதுதான் அழகாக சொல்லுகிறது, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக அடுத்து இன்னொருத்தர் யார் பார்க்க போறோம்? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். ஆமென். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தாவீது குறித்து ஒரு நல்ல சாட்சி. இங்கதான் தாவீதுக்கு முதல் முறையா என் தாசனாகிய தாவீது என்று ஒரு சாட்சியை துவங்குகிறது நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய தினமே, இந்த காலை வேலையில நன்றாக அறிந்து கொள்ளுங்க. தாவீது குறித்து ஒரு நல்ல சாட்சி என்னது? என் தாசனாகிய தாவீது. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? மோசே குறித்து என்ன சொன்னாரு? என் வீட்டுல இவன மாதிரி
உண்மையில் எவனும் இல்லை இருக்காது. காலேஜ் மாதிரி வேற ஆவியுடையவன் எவனும் இல்லை. ஆனால் கூட போனவன்லாம் கலகத்தின் ஆவி, கலகம் பண்ணாங்க எல்லாருக்கிட்டையும். ஆனா காலேஜ் மாத்திரம் தைரியமா சொன்னான், அவர்களை காத்தலில் அவர்களை விட்டு அகன்று போடுறது தைரியமா சொன்னான், விசுவாசமா சொன்னான். நம்ம பேச்சு எப்படி இருக்குது இன்னைக்கு? கலங்க வைக்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்போம். அல்லேலூயா. அதாவது ஊருக்கு விட்டு ஓடிட்டாங்கன்னா முதல்ல சொல்லக்கூடிய ஆள் யாரா இருப்பான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடந்துச்சு, அந்த வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் வந்து சோ நடந்துச்சு, அதை போய் ஊரு ஃபுல்லா பரப்பக்கூடிய ஒரு நபரா யாரு இருப்பா? கணக்கு ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அது தூங்குற மட்டும் கை தூக்கி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கண்டுதல் யாரை கண்டு முடினா தூக்கி பக்கத்தில் அபிஷேக் பண்ண. இன்னொரு தேவஜனமே, காலையை குறித்து வேதம் சொல்லுகிறது, வேற ஆவியுடைய அவங்ககிட்ட கலகத்தின் ஆவி கிடையாது. எங்க நடக்கிறது அங்க போய் சொல்றது, அங்க நடக்கிறது எங்க சொல்றது, வீட்டுக்கு தீவார்த்தம் வைக்கிறது, வீட்டுக்கு கலகம் வைக்கிறது, இதெல்லாம் அவங்க கிடையாது. காலை கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியம் உடையவனாக இருந்தான். சரி, நம்ம காலைக்கு ஒரு வேற ஆவியுடையவனாக இருந்தான். யோபு குறித்து சொல்லும் போது, பூமியில அவனை போல ஒருவனும் இல்லைன்னு கர்த்தர் சொன்னார். இப்ப யாரை பத்தி வரோம்? தாவீதுக்கு வரணும். கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன சாட்சியின்படி அந்த சாட்சி வேற ஒருத்தனுக்கு கர்த்தர் கொடுக்கல. தாவீது கொடுத்த அந்த சாட்சியை கர்த்தர் என்ன பண்ணல, இன்னொருத்தனுக்கு தரவில்லை. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அந்த சாட்சி வார்த்தை சொல்லப்பட்டது. தேடி கண்டுபிடிச்சு டக்குன்னு படிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் தாவீது குறித்து சொல்லி இருக்கிறார். பதினொன்று 13 20 22. பின்பு அவர் அவனை தள்ளி, யார? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்தில் ஏற்றவனாக கண்டேன். எனக்கு அது விளங்குற மாதிரி சொல்ல வந்தா அந்த வார்த்தை அர்த்தம் என்னது? எனக்கு சித்தமானதுன்னு அர்த்தம். எனக்கு பிடிச்சமானது எல்லாம், எனக்கு விருப்பமானது எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். நிலையிலே சொல்லி பார்க்கலாம். கவனிச்சிங்களா? தாவீதுடைய விஷயம் அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய தாக்கம் என்ன தெரியுமா? ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கிறத அப்படியே அவன் அப்சர்வ் பண்ணி அதை செயல்படுத்தி காமிச்சான். எனக்கு விருப்பமானது எல்லாம் அவன் செய்வான். தாவீதுடைய வார்த்தை பாருங்க. அவன் கர்த்தர் தாவீது குறித்து சொன்ன வார்த்தை என்ன? தாவீது மாதிரி என் இதயத்துக்கு ஏற்றவன் ஒருவனும் இல்லை. ஏன்னா பைபிள்ல வேற யாருக்குமே இந்த மாதிரி சாட்சி கொடுக்கல. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீது கர்த்தர் கொடுத்த சாட்சியை போல வேற யாருக்கும் கொடுக்கல. அதனாலதான் கர்த்தர் தாவீதை பத்தின சொல்றாரு, என் தாசனாகி தாவீது. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 1000 நாள் ஆகாமியர் கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்குவதுதான் என்ன செய்வேன்? நாடுவேன். ஆமென். யோசிச்சு பாருங்க, வாரத்துல எத்தனை நாள் பிரேயர் நமக்கு? செவ்வாய்க்கிழமை சுகமொழி கூட்டம், வெள்ளிக்கிழமை சோத்திர உபவாச கூட்டம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இவ்வளவு இருந்து வாரத்துல எத்தனை நாள் வரும்? ஒரே நாள் தான் வரும். ஆனா தாவீது சொன்ன வார்த்தை என்ன? 1000 வேலை எனக்கு இருந்தாலும், 1000 பணிகள் எனக்கு இருந்தாலும், 1000 பலு எனக்கு இருந்தாலும், ஆனா ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருவது தான் நான் விரும்புறேன், வாஞ்சிக்கிறேன், நாடுகிறேன்னு சொன்னான். ஆண்டோட வேலையிலேயே சொல்லுங்க. ஆனா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலை வந்தா நம்ம என்ன செஞ்சிடறோம்? சர்ச்சுக்கு போறதோட லீவ் போட்டு வேலைக்கு பின்னாடி ஓடிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஆராதனை அடுத்த வாரம் கூட போய்க்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவ்வளவுதான், அன்னைக்கு ஆராதனை கட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு ஓடிட்டோம். கால வேளையில பிரதர் சிஸ்டர் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ண, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். இந்த காலவில் நன்றாக அறிந்து கொள்ளும் பிரதர் சிஸ்டர், ஞாயிறு ஆராதனையே தவறாம வர்றவங்களாம் ஆண்டுடைய இதயத்துக்கு ஏற்றவர்கள். எப்படின்னா அந்த நாளை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அது என்னுடைய நாள்னு ஆண்டவர் சொல்றாரு. அது உங்களுடைய நாளோ என்னுடைய நாளோ இல்லை, அது யாருடைய நாள்? ஆண்டவருடைய நாள். அந்த ஆண்டவருடைய நாள்ல அவர் சமூகத்து வருவோம்னா
நீங்களும் நானும் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்கள். அப்படி அவர் இதயத்துக்கு ஏற்றவர்கள் எல்லாம் அவருக்கு தாசர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. ஜெபம் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலவேளையில ஒரு தீர்மானத்தோடு நம்ம புறப்பட போகிறோம். கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாமா? ஏசாயா 44:21. நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படவில்லை. கர்த்தர் துவக்கத்தில் என்ன சொல்றாரு? நான் உன்னை வெறுத்து விடவில்லைன்னு சொன்னவர். இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாரு? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எத்தனை நேரம் நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போறோம் இல்லையா? எத்தனை நேரம் நம்ம அவர் சமூகத்தை விட்டு தூரம் போறோம். ஆனாலும் ஒவ்வொரு 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 நிமிடமும் ஆண்டவர் மீது கண்ணோக்கமாகவே இருக்கிற என் மகனே, என் மகளே, திரும்ப எப்ப என்கிட்ட வருவ, திரும்ப எப்ப என்கிட்ட வருவ, உன்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவருக்கு நிறைய சொல்லுங்க. நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தான் கர்த்தருடைய தாசன். எல்லாரும் எழுந்து இருப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வார்த்தையை நீங்க என்ன செய்வது இல்லையே, மறக்காம உங்க இதயத்துல வச்சுக்கணும். அவருடைய வார்த்தை மேல நீங்க சார்ந்து இருக்கணும். சொல்ற எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு காலவேளை எங்களோடு பேசுகிற வார்த்தையின்படி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னீரே. உங்களுடைய வார்த்தையின் மீது நான் சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நான் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லா கண்களையும் மூடி, Thank you Jesus name. Thank you Master Lord. Thank you Holy Spirit of God. Hallelujah. எல்லா கண்களையும் மூடி எழுந்துட்டு போங்க. ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தாவினால கர்த்தர் இந்த காலங்களில் நிரப்ப போகிறார். உங்களை ஆவியானவர் அனலாக்க போகிறார். உங்க மேல கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்க போகிறது. அவருடைய அளவற்ற வல்லமை, அவருடைய அளவற்ற அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. Thank you Jesus name. Hallelujah. அவர் வார்த்தையின் மீது நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மறந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மீது நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மறந்திருப்பேனே. தேவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. மரண இருளில் பல்ல தாக்கி நான் நடந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லுவா, மரண இருளில் பல்ல தாக்கி நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். தேவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவா என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவா கரங்களை என்னால் சுகம் தருவீரே.
மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கோபித்தேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுவோம். நெருக்கத்திலே நோக்கி கோபித்தேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தருக்கு படினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தருக்கு படினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் கர்த்தரே, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எந்த தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. கடவுளே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நினைத்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லுவோம். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நினைத்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நினைத்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் மன்னிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே என்ற கர்த்தர், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. சுகமளிக்கிற தேவன், அவர் சுகமளிக்கிற தேவன், அவர் சுகமளிக்கிற தேவன். ஓ, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற அபிஷேகம் விலகட்டும், சுகமளிக்கிற வல்லமை விலகட்டும், சுகமளிக்கிற வல்லமை. விமலாபார மகர மகர விமலாபார மகர மகர கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொட்டு நிரப்புகிறார், தொட்டு நிரப்புகிறார். உன் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியை தொடுகிறா, மகனோடு தொடுகிறா, அதனோடு தொடுகிறா. அதெல்லாம் மாறு, அதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை, அளவற்ற வல்லமைகள் இறங்கி வருகிறது. அவருடைய அளவற்ற அபிஷேகம் உனக்குள்ள தொட்டு நிரப்புகப்பா. ஆவியானவர் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க, 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 தொடுங்க.
கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகம் ஒரு பலத்தை இறங்குது, ஒரு பலத்த வல்லமை இறங்குது, ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குது. பரிசுத்த ஆவியான வல்லமை 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 பரிசுத்த ஆவியான இப்பொழுது நம்முடைய கடவுள், இப்பொழுது நம்முடைய வல்லமை, இப்பொழுது நம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் இறங்கட்டும், ஒவ்வொரு நாளும் இறங்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கான ஸ்தோத்திரம். பூமியின் கடையாந்தரங்களில் நான் உன்னை தெரிந்து கொண்டு அழைத்து நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ என் தாசன், நான் உன்னை மறக்கவில்லை. கர்த்தர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தாசர்கள் சாட்சி பெற்றவர்களாக இருந்தது போல நாங்கள் சாட்சி பெற்றவர்களாய் மகன் எங்களுக்கு உதவி செய்யலாம். ஆண்டவர் இப்போது இந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஜீவிக்க வாழ்கள் கிருபை தருவீர்கள். கடந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தனித்தனியாக பேருக்கிறாய் குடும்பமாய் ஆசீர்வித்து நிலைநிறுத்தும் காத்துக்கொள் வருகிறோம். பெரிய காரியங்களை தாழ்த்து வெறுமையாக்கி பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லா காலத்துக்கும் மகிமையில்லாமல் நாமத்தில் செலுத்தும் வெற்றி இயேசுவின் நாமத்தை செல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே, என் முழுவதுமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மூன்றலிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை தெரிவிங்கள். கர்த்தர் இருப்பாராக. God bless you.